10க்கு 9 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தகுதியான படம் இது, பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ரியல் பேன் இண்டியா மூவினா இதை சொல்லலாம். ஒரிஜினல் பேன் இண்டியா படம்னா இந்த படத்தை தான் சொல்லணும். பாகுபலி தான் என்னங்க பாகுபலி, இந்த படத்தை போய் பாருங்க. அந்த ஒரு போர்க்காட்சி ஒன்று வரும், போர்க்காட்சி ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. பேன் இண்டியாவும் ஒருத்தான படம், கண்டிப்பாக இது பேன் இண்டியா படம் தான். இதுதான் பேன் இண்டியா படம், கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே அடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் நம்ம பாகுபலி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கன்னடத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் சூப்பராக இருக்குது. காந்தாரா படம் தெலுங்குக்கு பாகுபலி எப்படியோ கன்னடா சினிமாவுக்கு காந்தாரா வெர்ஷன் 1 அந்த அளவுக்கு ஒர்த்தா. படம் ஃபுல்லாகவே குட்ஸ் பம்ப்ஸ் தான், ஸ்டார்ட் எண்டு வர எல்லாமே குட்ஸ் பம்ப்ஸ் தான். இதில் இருக்க கிராஃபிக்ஸும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, 3D எஃபெக்ட்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, எல்லாமே பிச்சு உதவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம காந்தாரா அப்போ பார்த்தல அதில் கொஞ்சம் தான் காமிச்சிருப்பாங்க சாமியெல்லாம். பட் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ மலையாளம் சினிமா மேலே வந்துடுச்சு, இப்போ கன்னடா சினிமா மேலே வந்துட்டு பார்த்தா தமிழ் சினிமா எப்போ வரப்போகுதுன்னு பார்க்குறேன். நானும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நம்ம அதில் நம்ம காந்தாரா 1ல் வந்து நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அது வந்து இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கேன். இவர் யார், இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக சாமி நம்பிக்கை வந்துடும், அந்தளவுக்கு ஒரு படம். அதுக்கப்புறமேட்டு சில படங்கள் சாயில் மாதிரி இருக்குது. என்ன படம் சொன்னேன், ஆயிரத்தில் ஒருவனில் வந்து ஒன்லைனாக சொல்லியிருப்பாங்க, ஒரு அவங்களோட ஸ்டோரி ஒன்லைனாக சொல்லியிருப்பாங்க, சேர சொல்லன்னு அந்த 2 பேர்த்தையும். பட் ஆனால் இதில் சீனாவே காமிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல எனக்கு, ருக்குமணி. இந்த ருக்குமணி தான் இதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தான் அவங்களுக்கு ப்ராப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நல்லாவே பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே லீடு சூப்பராக இருக்குது. நம்ம ராஜ்மோகனா மோகன் ஜெயராம் தான் அவர் பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் அவர் வேலைத்தனம் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நம்ம நேற்று பார்த்த படத்தோட இந்த படம் இன்னைக்கு பார்த்தது ஒர்த்தாக இருக்குது. ஆமாம், செகண்ட் பார்ட்டு சாப்டர் 2 வரப்போகுது. வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா சில ஸ்டோரிகள் இதுலேயும் சொல்லாமல் தான் வச்சுருக்காங்க, அதில் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் முழுசாக. அப்போ அந்த சிவன் எப்படி உருவானான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மேபி தெரில எனக்கு. மேக்கிங் அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இதுலேயே வந்து இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது அந்த டேரக்டரால். அவரே நடிச்சிருக்கனால அவர் இந்த படத்துக்காக நிறைய மாற்றி வச்சுக்கிறாங்க. இதில் நிறைய டைம் அந்த சாமி வரும், அந்த ஓன்னு கத்திக்கிட்டே வர சாமி. எல்லாத்துக்குமே யார் யாரெல்லாம் நல்லவங்கலாம் அந்த அந்த நல்லவங்க மேலாம் இந்த சாமி வரும். அது ஒரு மாதிரி நமக்கு கூஸ்பம் மூமெண்ட் நிறைய இடத்துல வருது. அதனால் கண்டிப்பாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எனக்கு லேக்லாம் பெருசாக தெரில. ஏன்னா நான் நல்லா தூங்கி எஞ்சி தான் போய் படத்தை பார்த்தோம். அதனால் தூங்காமல் இருந்தால் தான் சின்ன லேக் இருந்தாலும் தூக்கம் வந்துடும். பட் ஆனால் இதில் அந்தளவுக்குலாம் இல்லை. எப்போ இன்டர்வல் விட்றான்னு தெரியாது, எப்போ வந்து படம் முடியுதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டே தான் இருக்குது. டைமிங் போகிறது தெரில, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஓவராலாக மியூசிக் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறமேட்டு விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்குலாம். நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமான்னு காமிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ரொம்ப சூப்பர். நம்ம கன்னட படத்தில் என்ன இங்கே அடித்தா அங்கே போய் விழுவான், அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாமி இருக்குன்னு நம்பிக்கை வரும். அந்தளவுக்கு ஒரு நம்ம நிறைய இடத்துல காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு மாதிரி அந்த காமெடி ஆக்டர்லாம் எல்லாம் பழைய காமெடி ஆக்டர் தான். அவங்களாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற காமெடி சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்று கூட மைனஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மைனஸ்னால் நம்ம அடித்து இங்கேருந்து பல கிலோமீட்டர் கந்தனை போய் விழுவறோம், அது மட்டும் தான் எனக்கு மைனஸாக தெரியுது. அதுக்கப்புறமேட்டு சாமியான வாட்டி அடித்தாங்கன்னா அது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது.
பட் சாமி இல்லாமல் அடித்து வானத்துக்கே பறக்க விடுவாங்க படத்துலலாம். அது அது இந்த படத்துலையும் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு ஒரு மாதிரி. கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். ரெண்டுக்கும் இந்த இந்த கதைக்கும் நாம் நேற்று பார்த்த இட்லி கடைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஒன்லைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கதை வந்து டிஃப்ரெண்ட். இது பாகுபலி மாதிரி, அது நம்ம ஊருக்கான படம் மாதிரி. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓவராலாக படம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்ன 10க்குள்ளே அடக்க விரும்புது. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு பாகம் வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், வந்த புதுசுலாம் பார்க்கல. அது ஃபஸ்ட்டு பாகம் பார்த்ததுலேருந்து இந்த 2வது பாகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தேட்டரில் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த படம் தான் இந்த படத்தை சொல்லலாம். சூப்பராக பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்கு ஒர்த்தான படம்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த புலி இந்த மாதிரிலாம் வருது, பார்க்குறதுக்கு நல்லா கூஸ் பம்ப்ஸாகவே இருக்குது. அதெல்லாம் வரும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக இருக்க மாதிரியும் இருக்குது. அப்புறம் இந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒரு சில இந்த கத்துறது அதெல்லாம் பார்த்தோன்னா ஆர்ஆர் ஃபீல்டில் ஒரு சூப்பராக இருக்குது. ஒன்று ஓவரால் படம். ருக்மணிக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கன்னட சினிமாவில் பிடிச்சதே இதுதான். நம்ம தமிழ் சினிமா மாதிரி மற்ற பெரிய ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து போகிறத விட அவங்க ருக்மணி ஆக்சுவலாக கன்னட ஹீரோயின் தான். அவங்க ஹீரோயினுக்கு அவங்க அந்த மாதிரியான ரோல் கொடுக்குறாங்க பற்றி அதை பாராட்டணும். ஏன்னா அவங்க நம்ம தான் தப்பு பண்ணுறோம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டிஸ்டையே வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படியாமட்ட ரோல்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட திரிஷா நயன்தாராலாம் நம்ம இங்கே பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ருக்மணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ருக்மணிக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ரிவீல் பண்ண விரும்பல. ஓவரால் சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் அரசர் மாதிரி தான் ரோலு. பார்த்தீங்கன்னா வெளி ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா அவரை தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாமே கன்னடத்தில் தான் தூக்கியிருப்பாங்க போல். அவருக்கும் டீசெண்டான ரோலு, ஸ்மூத்தாக இருக்கார். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காந்தாரா ஃபஸ்ட்டு தான் இதை பார்த்துட்டு வந்து பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா செகண்ட் பாகன்னு சொல்லி இது வந்து காந்தாராவுக்கு அடுத்தது கிடையாது. அதுக்கும் முன்னாடி போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா கூட நமக்கு கதை என்னான்னு தெரிஞ்சிடும். ஒரு சாமி, அது எப்படி அந்த மலைவாழ் மக்கள் ப்ளஸ் அந்த அரசர்கள்லாம் அவங்க எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. முழுசாக கதை சொல்ல விரும்பல, இதுதான் மேட்ரு. அந்த சாமி பக்தி உள்ள சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும். ஓ இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓவரால் ஃபுல்ஃபில் ப்ரோ சூப்பராக இருக்குது. எனக்கு பெருசாக லேக் அடித்த மாதிரி தெரியல. லொக்கேஷன் தான் ஒரு 2 லொக்கேஷனில் வச்சு முடிச்சதுனால ஒரு சில டைம் ஓகேங்க. மியூசிக்கு ஆசம் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஃபஸ்ட்டு பாகத்துலேயே அந்த ஒரு பிஜிஎம் கட் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இங்கே தேட்டரில் வைப் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மியூசிக் வரும்போது அந்த சாமி சீனும் கனெக்ட் ஆகும்போது உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் மூவி சூப்பர் ஒர்த்தான படம். அடுத்த பாகத்துக்கு வெயிட் பண்ணுறேன். லீடும் கொடுத்துருக்காங்க. ருக்மணி எப்படி பண்ணியிருக்காங்க ஹீரோ? ருக்குமணி எல்லாம் அந்த திரௌபதி கேரக்டர் மாதிரி தான் போய் வந்துட்டுருக்கு எல்லாம். அவங்களுக்கு ஒரு ஷேடு ஒன்று காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து யாருக்கும் தெரியாது, அது ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அது கிளைமேக்ஸில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். அது ஏன் அந்த ஒரு ட்ரிகர் ஆகுறாங்க, எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அவங்களும் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் கிளைமேக்ஸில் தான் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அது ஒரு காடு, அந்த காட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து அவங்க எடுக்க முடியலையா அதுதான் இந்த படத்தோட கதை. அடிமை வாழ் மக்கள், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கவங்கள அடிமை பண்ணி கோயில் கட்ட வைப்பாங்க. அங்கேருந்து இப்போ அவங்க விடுதலை வாங்கிட்டு வந்து அப்படி தான் கதை போயிட்டுருக்கும். பிஜிஎம் வந்து ஃபுல்லாகவே காந்தரா ஃபஸ்ட் வெர்ஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த அளவுலேயும் இருக்குது. இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இன்னும் நல்ல தேட்டரில் பார்த்தோம்னா சீட்டே அதர அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து தியானம் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் பார்வதியோட இப்போ பல அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த அவதாரம் வச்சு ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக
ஓவராலாக படம் ஓவராலாக படம் கூஸ் பம்ப்ஸ், காட் பிலீவ் அண்டு என்டர்டெயின்மெண்ட். நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிக்குமா? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட்டம் அவ்வளோவா இல்லை. மேபி சாட்டர்டே சண்டே நாளைக்கு பார்த்தா தெரியும். ஆமாம். பாகுபலி ஈக்குவலுக்கு இருக்குது, ஆனால் பாகுபலி கலெக்ஷனை கொஞ்சம் நெருங்க முடியும். அது ஆனியன்ஸுக்கு தான் இருக்குது. நம்ம எதுவும் சொல்ல முடியல. சரி, இப்போ ஓவரால் ரேட்டிங் ரேட்டிங் வந்து 9.9 கொடுக்கலாம்.